உங்களை நீங்க தயார் செய்யாம எந்த சந்தோஷத்தையும் பெற முடியாது. அழுக்கா இருக்குதுன்னு விட்டுட முடியாது. அந்த அழுக்கை எடுத்தாதான் அந்த இடத்துக்கு பெருமை. உங்களை சிலர் போட்டு வதைக்கலாம். ஒரு மான் 4 சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்குச்சுன்னா அந்த மானோட நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் உங்களுக்கும் இந்த இடத்துல இருக்குது. இப்ப இந்த மான் கண்டிப்பா சிங்கம் ஆவதற்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி எந்த வழி அப்படின்றது தான் இந்த பதிவில் நாம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும்னு துடிக்கிறீங்களே, ஏன் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க செய்யவே மாட்டேன்றீங்க? கடவுளுடைய விருப்பம் உங்களை மட்டமா ஆக்குறது இல்லை. மட்டமான இடத்துல இருக்கிற உங்களை ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு அழைத்து செல்வது தான். ஸோ கொஞ்ச நாள் தாங்க இந்த பதிவில் சொன்னதை உங்களுக்கு நல்லபடியா உரைச்சுதுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவங்கன்றத மற்றவங்களும் புரிஞ்சிக்கக்கூடிய தினம் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான். பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரணுன்றது உங்க விருப்பம். அந்த விருப்பமும் கடவுளுடைய விருப்பம். அவருடைய விருப்பமும் உங்க விருப்பமும் ஒன்னா இருக்கும்போது உங்க வாழ்க்கையில வெற்றி தானே நடக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, எனக்கு காலையில கொடுத்த வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களால வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது, இனி நீங்க ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டீங்க, நாங்க எல்லாம் ஆசைப்படலாம் வாழ, நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு உங்களுக்கு நேருக்கு நேரா நின்று நிறைய பேர் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. உங்க மனசு உடைஞ்சிருக்கும். அதனால நீங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிருப்பீங்க. ஒருவேளை நாம இந்த மாதிரியான வாழ்க்கைய வாழ தகுதி இல்லாதவர்கள் தானோ, நாம எதுக்கும் ஆசைப்படக்கூடாதா? கரெக்டு தான், நாம தான் தேவையில்லாம பெருசா ஆசைப்பட்டு இன்னைக்கு அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம ஆசைப்படாம இருந்தா இந்த தோல்வி வந்திருக்காது. இந்த தோல்வி வந்ததால இன்னைக்கு என்னால முகத்தை வெளியில காட்ட முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருக்கீங்களா? நான் நல்ல மனுஷன்தான், ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன ஒரு பொய்யானவனா, ஒரு போலியானவனா சித்தரிக்க படுறாங்க. அதனால நான் என்ன பண்றதுன்னு தெரியாம எந்த வித நல்ல விஷயத்தையும் நான் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வேணும் அப்படின்னு
நீங்க ஏதேதோ செய்ய போக அது இன்னமும் மன உளைச்சலை உங்களுக்கு கொடுக்குதா? இதை பத்தி தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சீரியஸ்லி நான் பேசல. என்னுடைய உள் உணர்வு மூலமா சாயப்பா சொல்லி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை என்னுடைய குரலால நான் உங்களுக்கு சொல்றேன். மாற்றத்தை ஆதரிக்கிறவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனம். இந்த பதிவு தொடர் முயற்சிகளான நம்ம தோல்விகள் அடையும் போது நமக்குள்ள ஒரு விரக்தி ஏற்படுவது சர்வசாதாரணம். அந்த விரக்தி ஒரு ஸ்டேஜுக்கு மேல இருந்துடுச்சுன்னா நம்ம அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா பாருங்க, அதை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அந்த விரக்தியோட தன்மை வெடிச்சிடுது. சாயப்பா உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? எத்தனையோ வருஷமா கடவுளை வணங்குறீங்க, ஆனா எந்த கடவுளும் உங்களுக்கு வழி விடலன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு கடவுள் வழி விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில இழந்து போன அத்தனையும் ஒரே இடத்துல சேர்த்து உங்க வாழ்க்கைய பெருமை அடைய வைக்கும். சோ இந்த தேதியை மட்டும் குறிச்சுக்கோங்க. இதற்கு அப்புறமா வரக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து டீப்பா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். மனசுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வைராக்கியமோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமோ ஏற்படும். இது எல்லாமே அந்த வெற்றிக்கான அறிகுறிகள். ஸோ சாயப்பா உங்க கூட தான் இருக்காரு. சாயப்பா மட்டும் இல்லை, நீங்க இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து நீங்க எந்தெந்த கடவுளை வணங்கிருக்கீங்களோ அத்தனை கடவுளும் உங்க கிட்ட தான் இருக்காங்க. உங்க வீட்டுல கூட இல்லை. வீட்டில் இருந்தா கூட அது ஏதோ ஒரு அறையில தான் இருப்பாங்க கடவுள். ஆனா உங்களுக்குள்ள நகமும் சதையும் போலன்னு சொல்லுவாங்களே, உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு பகுதியில அவர்கள் வாசம் செய்கிறார்கள். அவர்களை நீங்க உள்புறமாக பார்த்து வழிபடும் போதுதான் அவர்களுக்கு உங்களுடைய குரல் கேட்கும். சோ வெளிப்புறத்தை விட உட்புறம் மிகவும் சுத்தமா இருக்கணும். வெளிப்புறம் எவ்வளவு அழகா இருக்குதோ அதை விட உள்புறமும் அதிகமாக இருக்க வேண்டும். உள்ள இருக்கிறத தான் வெளியில தேடுறோம் நாம பொறுத்த வரைக்கும். இந்த கடவுள் அப்படின்றது உள்ளதான் இருக்காரு. எப்படி இருப்பாரு அப்படின்றதுக்கோ அர்த்தம்தான் வெளியில கடவுள் கோயிலையும் நம்ம வீட்டு பூஜை அறையிலையும் இருக்கிறாரு. எங்கும் கடவுள், எதிலும் கடவுள், எல்லாம் கடவுள். எங்கும் எதிலும் எல்லா இடத்திலையும் நான் அவரை காட்சிப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்க இன்னும் சில நாட்களில் டெஃபினட்டா அதை சொல்லுவீங்க. அவருடைய ஒட்டுமொத்த அருளும் பெறுவீர்கள். சோ இறைவனோட நம்பிக்கை, இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது.
ஒரு சில பாயிண்ட்ல தான் நம்ம தவறுறோம். அந்த பாயிண்ட்டை சரியா டார்கெட் பண்ணி நாம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் உங்களோட தலையில ஒரு மகுடத்தை நிச்சயமாக அது சூட்டும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் போராடின போராட்டம் யாருக்காக தெரியுமா? ஸோ இப்பதான் பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க போராடுவது உங்களுக்காகன்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் நீங்க யாருக்காக போராடுறீங்க? இது மிக முக்கியமான கேள்வி. இதற்கு உடனே பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிந்திச்சு பதில் சொல்லுங்க. பிறர் பசிக்காக நாம சாப்பிட்ட அந்த பசிய அவர்களுக்கு போக்கிட முடியாது. நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்க, அந்த இடத்துல சாப்பாடு இல்லை, ஆனா கையில காசு இருக்குது, காசை சாப்பிட முடியாது. அப்ப நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது சந்தோஷ், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. நான் உடனே சொல்லுறேன், சரி வீடியோ கால் வாங்க அப்படின்னு. நீங்க வீடியோ கால் வரீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிட்றேன். இப்போ உங்க பசி அதிகரிக்குமா இல்லை குறையுமா? கரெக்டா பதில் சொல்லுங்க. அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கற்பூர புத்தின்னு கடவுள் சொல்லியிருக்கார். இது உண்மையாவே கடவுள் சொன்னது. ஏன்னா கடவுளை அடிக்கடி இன்னைக்கு ஒரு கனவு சொல்ல மறந்துட்டேன், டக்கு ஞாபகம் வருது. சாய்ப்போட கண்கள் மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் ஒரு ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு 6 to 6:30 தியானம் பண்ணுறேன். அப்போ அவரே வாலண்டரியா அந்த கண்களை மெதுவா மேலையும் கீழையும் பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை எல்லா திசையில இருந்தும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க எதற்கும் எப்பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சாய் தர்பார். இந்த தர்பாரில் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் சேவகன். உனக்கு எல்லாமுமா நான் தான் இருப்பேன், நீ கவலைப்படாத. உங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. குடும்பம்னு சொல்றது அன்பேசாய் குடும்பத்தை சொல்றேன். அப்போ நீங்க நிச்சயமா சொல்ற கற்பூர புத்தி தான். உங்களுக்கு பிடிச்சத நீங்க பசியில இருக்கும்போது நான் சாப்பிட்டா என்னுடைய பசி தீராது, என்னுடைய பசி குறையாது. அதற்கு மாறா அந்த பசி இன்னும் அதிகரிக்கும். அப்போ வாழ வேண்டிய வாழ்க்கை உங்களது. ஆனா நீங்க பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பத்துக்கும் இன்பத்திற்கும் நீங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? நாம இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட தோல்விகளுக்கு பொறுப்பேற்றுக்கல. நான் அடிக்கடி சொல்லுவேன், தோல்விகளை ஏற்றுக்கோங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு வழியும் வாசலும் திறக்கும் அப்படின்னு. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்ப நான் சொல்றேன். நீங்க உங்களுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் அது நீங்க ஏத்துப்பீங்க. ஆனா பிறருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையில இன்பமும் துன்பத்தும் உங்களால ஏத்துக்க முடியாத ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸ்கூல் படிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பிறருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் படிக்கும்போது உங்க அப்பா அம்மா உங்களை படிக்க வச்சாங்க. படி 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 படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு படிப்புல விருப்பம் இருக்குதா இல்லையான்னு அவங்க தெரிஞ்சுக்கல. அதுக்காக நான் படிக்க வேண்டாம்னு சொல்லல. புரிஞ்சுக்க வேண்டியதை சரியா புரிஞ்சுக்கோங்க. எந்த குழந்தையும் படி அப்படின்னா படிக்காது, விளையாடு அப்படின்னா விளையாடும். ஸோ அப்படிதான் எல்லாரும். அடுத்தது ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும்
சரி, இப்போவாவது நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயாச்சு, வயசு இருக்குது, அறிவு இருக்குது, செய்ய வேண்டியதை கரெக்டாக ப்ராப்பராக குழந்தை செய்யும் அப்படின்னு அந்த குழந்தைங்களை தனிப்பட்ட முறையில் சுதந்திரத்தை பெற்றோர்கள் கொடுக்கறது இல்லை. ஸ்கூல் முடிச்சிடுறாங்க, காலேஜ் முடிச்சிடுறாங்க. அப்பொழுதும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க அதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதால குழந்தைங்களால அந்த டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது. ஸோ அப்போ வாழக்கூடிய வாழ்க்கை பெற்றோர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பெற்றோர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பையும் உங்களோட வாழ்க்கையில நீங்க வாழல. ஒண்ணு. அடுத்தது, டிகிரி முடிக்கிறீங்க, சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, இப்போ ஒரு வேலை தேடணும். அப்பொழுதும் உங்களுக்கு பிடிச்சமான வேலையை உங்களால் செய்ய முடியல. ஏன்னா வருமானம் எங்கே அதிகரிக்குதோ, அந்த வேலை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் செய்கிறோம். அடுத்தது மேரேஜ் ஆகுது, லைஃப் பார்ட்னர் அண்டு சொசைட்டி அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி இதற்காகவே நம்ம ஓட வேண்டிய ஒரு நிலையில நாம் இருக்கோம். அப்பொழுதும் நாம நம்ம வாழ்க்கையை வாழல. அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறக்கிறாங்க, குழந்தைங்களுக்காக ஓட வேண்டியது, உழைக்க வேண்டியதா போயிடுச்சு, அப்பயும் நம்ம வாழ்க்கை வாழல. ஒரு 60-70 தாண்டி ஆஞ்சு ஓஞ்சி போய் உட்காரும் போதுதான் நம்ம என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், ஏன் நம்மளால வாழ்க்கையில வாழ முடியல, ஏன் சந்தோஷமா இருக்க முடியல, ஏன் நமக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ண முடியல, ஏன் நம்ம பிடிச்ச வேலையை செய்ய முடியல, ஏன் நமக்கு பிடிச்சதை சாப்பிட முடியல, ஏன் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியல, ஏன் பிடிச்சவங்க கூட நம்மளால பேச முடியல, பார்க்க முடியல. ஸோ எந்த இடத்துலையும் பிடிச்சதை என்னால் செய்ய முடியாத அளவில் நான் ஏன் இப்படி இருந்தேன் அப்படின்னு 60 தாண்டி கேள்விகள் மேல கேள்விகளை கேட்டு 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 அதன் மூலமா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி ஸோ வாழ்க்கை முடிஞ்சு போகுது. இப்போ வாழ்க்கையில போராடி 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 தோத்துற சொல்றீங்களே, யாருக்காக போராடுனீங்க? பிறருக்காக போராடுனீங்க, உங்க உறவுக்காக போராடுனீங்க. ஸோ உங்க தனிப்பட்ட சுதந்திரத்தை நீங்க இழந்ததால உங்க வாழ்க்கையில உங்களுக்காக நீங்க வாழவே இல்லை. அப்போ குடும்பம் முக்கியம் இல்லையா, குழந்தை முக்கியம் இல்லையா, லைஃப் பார்ட்னர் முக்கியம் இல்லையா, சொந்தங்கள் முக்கியம் இல்லையான்னு கேட்கலாம். எல்லாமே முக்கியம்தான், ஆனா உங்களை தாண்டி தான் முக்கியம். நீங்களே சந்தோஷமா இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது நீங்க எப்படி அடுத்தவங்க சந்தோஷத்தை உங்க சந்தோஷமா கொண்டாட முடியும்? நான் சொன்னது போலதான், சாப்பாடை சொன்னல, அதே போலதான் இங்க. இப்ப ஏன் இவ்வளவு தூரம் கோபங்கள் அதிகரிக்குது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த மாதிரி விஷயத்தை நீங்க தொடர்ந்து செயல்படுத்துறதால. இப்போ எந்த அளவுக்கு உங்களை திருப்திப்படுத்திக்க முடியும்னு நினைச்சு பாருங்க. ஸோ கொஞ்சம் தனிமையை தேடுங்க. ஏன்னா இந்த ஜென்மத்தில் நாம சிலதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மம் ரொம்ப ஈஸியா நமக்கு அமைச்சு கொடுத்துடும். நாம இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையையும் வாழ்ந்திட முடியும் அப்படின்னு நம்புங்க. உங்களுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம்னு நம்புங்க. முதல்ல உங்களை நீங்க தயார் செய்யணும்னா நீங்க சுதந்திரமா இருக்கிறது போல ஒரு உணர்வை கொண்டு வாங்க. அதுல இருந்து உங்களுடைய பலத்தை பெருக்குங்க. பலத்தை பெருக்காம இங்க எதையுமே சாயப்பாக்கிட்ட இருந்து பெற முடியவே முடியாது. ஸோ பலகீனமா இருக்கிறவ நிச்சயமா கடவுள்கிட்ட எதையுமே பெற முடியாது. ஸோ பலத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க பலம் என்னன்னு சிந்திச்சு பாருங்க. ஆனா நம்மளோட ஒட்டுமொத்த பலம் எல்லாருக்குமே இருக்கிறது.
ஒரு மனுஷன் பிச்சைக்காரனாக இருக்கிறதும், ஒரு மனுஷன் கோடீஸ்வரனாக இருக்கிறதும், ஒரு மனுஷன் இடைப்பட்ட மனுஷனாக இருக்கிறதும், அதாவது மிடில் கிளாஸாக இருக்கிறதும், அவனுடைய அந்த 6வது அறிவை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்றத பொறுத்து தான். அவன் சரியாக கரெக்டாக தெளிவாக பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா டெஃபினட்டாக அவன் வின் பண்ணுறான். பட் இதுக்கு எதிராக அவன் இருந்தால் அவன் மிடிலாக இருக்கான். இல்லை அதையும் அவன் பயன்படுத்தலைன்னா இன்னும் கீழே போகிறான். ஸோ ஒரு ஏழை பணக்காரன் ஆகணும். அதாவது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, அவங்க ஐயா சொன்ன மாதிரி, நீ வறுமையில் பிறக்கிறது இது இல்லை, ஆனால் இறக்கும் போது நீ எப்படி இறக்குற அதுதான். ஏன்னா அவருடைய ஆரம்ப காலம் எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்டதுன்னு. அவர் பெரிய அரசியல்வாதியோட பையனாவோ, இல்லை ஒரு தொழிலதிபராவோட பையனாவோ, இல்லை ஒரு சினிமா ஆக்ட்ரஸோட பையனாவோ அவர் பொறுக்கலை. சாதாரண மனுஷன். ஏன் நமக்கு இருக்கக்கூடிய வசதி கூட அவருக்கு இருந்திருக்குமான்றது பெரிய சந்தேகம்தான். அப்போ அவரே நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகும்போது நாம வீட்டுக்கு ஜனாதிபதி ஆயிட முடியாதா? இதை ஏன் சொல்ற வீட்டுக்கு ஜனாதிபதினா, உங்க வீட்டில் யாரும் மதிக்கலன்னு தானே சொல்றீங்க. ஸோ 4 பேர் மதிக்காத அளவுல நாம இருக்கிறோன்னு நினைச்சு பாருங்க. அப்ப ஏன் மதிக்கலன்னு ஒரு வார்த்தை பாருங்க. உங்க பலத்தை நீங்கள் பயன்படுத்தல, அதனால அவங்க உங்களை தாழ்வாக நினைத்தார்கள், கேவலமாக நினைத்தார்கள். உங்களை அட வச்சு வேடிக்கை பார்க்கறதுல அவங்க மிகுந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைந்தார்கள். ஸோ இதுதான் இங்க நடக்குது. இதை நடக்கக்கூடாது. நாம இன்னும் தெளிவான மனநிலையில இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா.